வணக்கம். செல்வி ஜெயலலிதாவை பாராட்டி இருக்கிறார், புகழ்ந்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அது மிகப்பெரிய பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறார் செல்வி ஜெயலலிதாவை பற்றி? செல்வி ஜெயலலிதா ஒரு மிகச்சிறந்த ஹிந்து மத தலைவர். ஹிந்து மதத்தை நேரடியாக ஆதரிக்க அவர் தயங்கியதில்லை. அவர் இருக்கும் வரை ஹிந்து மக்கள் அவருக்கு வாக்களித்து வந்தனர். அவரது வெற்றிடத்தை பாஜக நிரப்புகிறது என்று அவர் பேசியிருக்கிறார். இதற்கு அதிமுக கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது புகழா? இது அவர் மீது நீங்கள் செய்யக்கூடிய அவதூறு. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஒரு மத அடையாளத்தை, ஒரு மதவாத அடையாளத்தை அவர் மீது அண்ணாமலை கூறுவது என்பது அவர் மீது செய்யக்கூடிய அவதூறு என்று அதிமுக திரு ஜெயக்குமார் வாயிலாக கண்டனம் தெரிவிக்க, ஜெயலலிதாவுடைய தோழியாக இருந்த திருமதி வி.கே. சசிகலாவும் கூட அண்ணாமலையை கண்டித்திருக்கிறார். அண்ணாமலை அறியாமையிலால இதை பேசுறாரு, இது அறியாமையுடைய வெளிப்பாடு, செல்வி ஜெயலலிதா ஒரு திராவிட தலைவர் என்று அவர் பதிலடி கொடுத்திருக்கிறார். இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மற்றும் ஒரு செல்வி ஜெயலலிதா சர்ச்சையில் திரு அண்ணாமலை செல்வி ஜெயலலிதா இந்துத்துவ தலைவரா விவாதிக்கலாம். இன்னொன்று, இந்த தருணத்தில் அவர் இதை சொல்றதுக்கான காரணம் என்ன, இதனது பின்புலம் என்ன, இதனது அரசியல் கணக்கு என்ன, இப்படி ஆழமான பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களை, திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி அவர்களை, திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் விருந்தினர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைய இருக்கிறார்கள். திரு பொங்கலூர் மணிகண்டன், அப்படி என்ன தவறா சொல்லிட்டார் அண்ணாமலை? ஜெயலலிதாவை புகழத்தானே சொல்லியிருக்கிறார். தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்தில் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கினாங்க. அந்த வழித்தோன்றலாக வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திராவிடத்தினுடைய கொள்கை மாறாமல் வாழ்ந்து வழிகாட்டியவர்கள். குறிப்பாக சொல்ல போனால் மதம் சார்ந்து ஒரு வார்த்தை கூட யாரையும் குறைத்து பேசியதில்லை. நீ உடனே சொன்னா அயோத்தி பத்தி பேசுவோம். அதாவது எம்மதமும் சம்மதம் என்கிற அந்த கோட்பாட்டின் வழியில வாழ்ந்தவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். நீங்க இந்துக்களோ இஸ்லாமியர்களோ, இப்போ இந்துத்துவாவை ஏத்துக்கிறவங்க கூட நாங்க எல்லாரையும் மதிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க, நீங்களே கியூ எடுத்தீங்க. அயோத்தியை ஆதரித்தவர் செல்வி ஜெயலலிதா, யூனிஃபார்ம் சிவில் கோடை ஆதரித்தவர் செல்வி ஜெயலலிதா, கரசேவையில் அவங்க ஆதரித்தாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு திராவிட தலைவர்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஹிந்துத்துவவாதிகளும் கூட அவரோட அடையாளப்படுத்திக்க முடியும் தானே? அதைத்தானே அண்ணாமலை செஞ்சிருக்கிறார். இல்ல, திரு அண்ணாமலை அவர்களுக்கு திடீரென்று அக்கறை ஏற்பட காரணம் என்னன்னு சொல்லுங்க. அதாவது வெற்றிடம் உருவாயிருன்னு சொல்றாரு. அந்த வெற்றிடத்தை பாஜக நிரப்புன்னு சொன்னா புரட்சி தலைவி அம்மாவோட கொள்கை வேறு, பாஜக கொள்கை வேறுங்க. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் வாஜ்பாய் தலைமையில மத்தியில் அமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து மிகப்பெரிய பெரும்பான்மையோடு மத்தியில பாஜக ஆதரித்த போதும் கூட அந்த ஆட்சியை கவிழ்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். பாஜகவோட முதல்ல கூட்டணியை ஏற்படுத்திய திராவிட கட்சி செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக. இல்ல, திமுக கூட்ட வச்சது. திமுக பாஜகவோட முதல்ல 98ல, அதுக்கப்புறம் தான் திமுக. நீங்க அத மறக்கலீங்க. அதாவது அன்றைக்கு இருந்த சூழ்நிலை 99 கூட திமுக கூட்டணி வகிக்கிறது பாஜகவோடு. திரு கருணாநிதி என்ன சொன்னான்னு பாருங்க. ஜெயலலிதாவை எதிர்க்க என்ன வேண்டுமானாலும் செய்வேன்னு சொன்னார். அதுதான் அவருடைய சித்தாந்தத்தை ஏற்பது அல்ல, பாஜக கொள்கையை ஆதரிப்பது அல்ல. பாஜகவின் கொள்கையை ஆதரித்து ஒருபோதும் அதிமுக பேசியதே இல்லைங்க. இப்ப நீங்க சட்டமன்றத்திலேயே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க, நானும் பிராமண பெண் தான், ஆனால் திராவிட தலைவர்னு சொன்னாங்க. திராவிட கொள்கையை என்றைக்கும் ஒரு மாற்றி பேசியதே இல்லை. அன்றைக்கும் சரி, இன்றைக்கு எடப்பாடி வரைக்கும் அதேதான். அப்போ இது ஏன் திரு அண்ணாமலை இன்றைக்கு மாற்றி மாற்றி பேசுகிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்கு அதிமுகவை வீழ்த்த வேண்டும், அதிமுகவுடைய தொண்டர்களை ஒரு குழப்பத்தை உருவாக்கி தன் பக்கம் நிலைக்கலாம் என்பதை தாண்டி அவர் சிந்தனையே இல்லைங்க. இப்போ தமிழ்நாட்டுல 6-7 கோடி வாக்காளர் இருக்காங்க, புதுசா மொத்தமா இருக்காங்க. இவர்களை இழுப்பதற்கு அதிமுக 2 கோடி பேர், திமுக 1 கோடி பேர் வச்சுங்க, மற்ற யாருமே இல்லையா? அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை, ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்தை சிதைப்பதை மட்டுமே நோக்கமாக அண்ணாமலை கொண்டிருப்பது காரணம் பாருங்க. ஓகே, இதற்கு பதில் வாங்கலாம். நீங்க மீண்டும் எப்ப வேணா வரலாம். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, ஜெயலலிதாவை புகழும் நோக்கம் என்பது அவருக்கு பெருமை சேர்க்க அல்ல, அதிமுகவை பிளவுபடுத்த, அதிமுகவை அழிக்கத்தான் இப்படி பேசுறாருங்கிறார். அனைவருக்கும் வணக்கம். ஹரி, முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய பேர்ல வலதுசாரி ஆதரவாளர்கள் போட்டிருக்கீங்க. நான் நார்மலா அரசியல் விமர்சகர் அப்படின்னு தான் நான் போட சொல்லுவேன். அதை கொஞ்சம் மாத்த சொல்லிடுங்க.
ஓகே, நீங்க வலதுசாரி இல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்றீங்க. இல்ல ஓகே, பிகாஸ் ஏன்னா வலதுசாரி ஆதரவாளர் இல்ல. ஏன்னா பாலிடிக்ஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ்ல வலதுசாரியும் கம்யூனிஸ்டத்தை சார்ந்தது. நான் கம்யூனிசத்தை சார்ந்தவன் அல்ல. சார் அது ரொம்ப ஒரு அதனால அதை ஆழமான மாத்திடுங்க. விவாதம். ரைட் லெஃப்ட் எப்படி பிரான்ஸ்ல உருவாச்சு? லெட்ஸ் ஆமா, நாட் கோ இன்டு தட். ஆழமான ஓகே, விவாதம் தான். அதனால தான் சொல்றேன். என்னுடைய தலைப்பு, என்னுடைய ஹேண்டில் Fine, எப்படி fine, இருக்கணும் okay. நான் தான் முடிவு செய்யணும். சேனல் கிடையாது. ஓகே, ஓகே, ப்ளீஸ் ஓகே. சேஞ்ச் பண்ணுங்க. ரைட், ஓகே, ஓகே, கோ ஹெட். விவாதத்துக்கு வருவோம். முதல்ல மீடியாவோ இல்ல அதிமுகவை சார்ந்தவர்களோ அந்த ஏஎன்ஐக்கு அண்ணாமலை கொடுத்த அந்த இன்டர்வியூவை பார்த்தார்களானே தெரியல. அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. பாஜகனுடைய வளர்ச்சியை பற்றி பேசும்பொழுது அவர் என்ன சொல்றார்? பாஜகனுடைய வளர்ச்சி 2016 ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்னாடிதான் ஒரு ஒரு வேகம் ஏற்படுகிறது. பாஜக வளர்ச்சிக்கு உண்டான ஒரு கட்டமைக்கப்படுகிறது. ஏன்னா அது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஹிந்துத்துவவாதி என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா இஸ் ஹிந்துத்துவவாதி அப்படின்னு சொல்ல போனா உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இந்தியாவில் வாழும் அனைவருமே ஹிந்துத்துவவாதிகள். ஏன்னா ஹிந்துத்துவா என்பது வே ஆஃப் லைஃப் உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கு. பட் ஜெயலலிதா என்றாவது ஒரு நாள் நான் ஒரு ஹிந்துத்துவவாதி என்று சொல்லியிருக்காங்க. இல்ல, அதாவது ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய ஹிந்து மத நம்பிக்கைகளை வெளிப்படுத்துவதற்கு எந்த தயக்கத்தையும் காட்டவில்லை. பொங்கலூர் மணிகண்டன் சொன்னாங்க அவங்க நான் ஒரு பிராமணர், ஆனா நான் திராவிட சித்தாந்தத்தை சார்ந்தவன். அப்போ ஜெயலலிதா அவர்கள் திராவிட சித்தாந்தத்தை, திராவிட கழகத்தினுடைய சித்தாந்தம் கடவுள் மறுப்பு கொள்கையை ஜெயலலிதா ஏற்கிறார் என்று பொங்கலூர் மணிகண்டன் சொல்கிறார். கடவுள் மறுப்பு மட்டுமே திராவிட இயக்க கொள்கை இல்ல சார். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன குறுக்கீடு. திராவிட சித்தாந்தம் கழகத்தினுடைய சித்தாந்தம் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களுடைய சித்தாந்தத்தில் முக்கியமான அம்சம் கடவுள் மறுப்பு. இதை ஜெயலலிதா அவர்கள் ஏற்கிறாரான் பொங்கலூர் மணிகண்டன் சொல்லட்டும், ஜெயக்குமார் சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த விவாதமே தேவையில்லை. திரு பொங்கலூர் மணிகண்டன் ஆன்சர். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிறிய கேள்வி. நீங்க என்ன சொல்றீங்க? ஜெயலலிதா தன்னுடைய ஹிந்து மத அடையாளத்தை மறைத்ததில்ல, கோவிலுக்கு சென்றார், அதனால் ஹிந்துத்துவவாதின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க. திரு ராகுல் காந்தி கூட தான் கோவிலுக்கு போறார். ராகுல் காந்தி கூட தான் கோவிலுக்கு போறார். அவர் ஹிந்துத்துவவாதியா? நான் தான் சொல்றேன், ஹிந்துத்துவவாதி என்றால் இது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க. இந்துத்துவவாதி என்றால் வே ஆஃப் லைஃப், அதாவது இந்த நாட்டினுடைய அவர் யார் அப்படிங்கறத அவர் சொல்லணும், அவர் இயக்கம் சொல்லணும். நீங்க சொல்றது எப்படின்னு கேக்குறேன். இல்ல, இவர் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொன்னார் பாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துத்துவ ஓட்டுகள் அனைத்தையும் ஜெயலலிதா அவர்களுக்கு திமுக எதிர்ப்பு மற்றும் இந்துத்துவ ஓட்டுகள் அனைத்தும் ஜெயலலிதாவுக்கு தான் போனது. ஏன்னா மக்கள் அதனை நம்பினார்கள். அதிமுக வாக்குகளை பிரித்து பார்க்கவே இல்லைங்க சார். நீங்க பிரிச்சு பாக்குறீங்க, பாக்கலன்றது முக்கியம் இல்ல. அதிமுக நான் கேட்ட கேள்வி சொல்லுங்க. ஜெயலலிதா அவர்கள் திராவிட பாரம்பரியத்தை சார்ந்த கடவுள் மறுப்பு கொள்கை திராவிட கழகம் கடவுள் இல்லன்னு சொல்லிச்சு, கடவுளை மறுத்து போயிடுச்சு. ஆனா அண்ணா என்ன சொன்னாங்க? ஒன்றே தேவன் ஒரே சொன்னாங்க. ஆமா, அதே மாதிரி எம்ஜிஆர் ஒரு கேள்விக்கு பைனரி ஆன்சர். ஜெயலலிதா அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்கிறாரா இல்லையா? கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்கவில்லை. திராவிட கழகம் மட்டும்தான் பேசியது. வெளிப்பட சொல்லுங்க. இன்றைக்கு எடப்பாடி ஏற்பட சொல்ற எல்லோரும் கோயிலுக்கு போறாங்க, கும்பாபிஷேகம் கலந்துக்கிறாங்க. தவறாமல் அந்த நிகழ்ச்சியை புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்றைக்கு வரையிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நீங்க திராவிட கழகம் சித்தாந்தம் அது வேறு மாதிரி. ஆனால் அரசியல் ரீதியான திமுக உருவான பிறகு, அண்ணாவுக்கு பிறகு வந்த எல்லோருமே, திரு கருணாநிதியை தவிர்த்து எல்லோருமே நாட்டு மக்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்தாமல் மதித்து வாழ்ந்தார்கள், அரசியல் செய்தார்கள். அரசியலுக்காக நான் இந்து முஸ்லீம் கிறிஸ்து பிரித்து மக்களை துவேஷம் செய்யலைங்கிறத நான் சொல்லக்கூடிய வார்த்தை. ஓகே, நான் ஒரு பைனரி क्वेश्चन, ஒரு பைனரி ஆன்சர் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி. நீங்க திரு பொங்கலூர் மணிகண்ட கேட்டீங்க, கடவுள் மறுப்பை ஏற்கவில்லை என்றால் அவர் ஹிந்துத்துவவாதியா? நான் சொல்றத ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். Give me a binary answer, yes or no. இல்ல
கடவுள் மறுப்பை ஏற்கவில்லை என்றால் அவர் திராவிட சித்தாந்தவாதி அல்ல. இதுதான் பொருள். சார், அதுக்கு ஜெயலலிதாவே பதில் சொல்லிருக்காங்க. நீங்க கரண் தாப்பர் இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க. நீங்க வந்து யூ ஆர் ப்ரோபிஷியேட்டிங் காட்ஸ், நீங்க கடவுள் எல்லாம் நீங்க இது பண்றீங்க போது ஜெயலலிதா சொல்லிருப்பாங்க, நீங்க உங்களுக்கு திராவிட இயக்கமே புரியல, அறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறாரு ஒன்றே குலம் ஒன்றே தேவன் என்று. சோ அதனது பொருள் என்னென்ற அண்ணா ரெகக்னைஸ் தி அக்னாலேஜ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். உங்களுக்கு திராவிட சித்தாந்தமே புரியலன்னு கரண் தாப்பர் இன்டர்வியூ கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதுல ஜெயலலிதாவே விளக்கம் கொடுத்திருப்பார். இல்ல திராவிட கழகத்தினுடைய சித்தாந்தம் மாறி இருக்கா இல்லையா? சார், திராவிட கழகம் என்பது வேறு, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வேறு. இல்ல சொல்றது கேளுங்க. அரசியலுக்காக அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். எம்ஜிஆர் அவர்கள் தாய் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்று வந்தார். ஜெயலலிதா அவர்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொன்னாங்க, பிள்ளையார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னாங்க, எல்லாத்தையும் மதிச்சாங்க. ஆனால் நான் சொல்லக்கூடியது, அவர்கள் தன்னுடைய இந்து மத நம்பிக்கைகளையும் கோவிலுக்கு செல்வதையும் அவர் என்றைக்குமே மறுத்தது கிடையாது. அயோத்தியில ராமருக்கு கோயில் கட்டாம வேற எங்க கட்டுவாங்கன்னு கேட்டாங்க. கரசேவைக்கு நான் ஆள் அனுப்புவேன், அனுப்பினாங்க. இதெல்லாம் மறுக்க முடியுமா? அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில அம்மா அவர்கள் சொன்னது நான் மறுக்கல. ஆனா தன்னை இந்து மக்களுக்கான தலைவர் என்று விழித்துக் கொண்டாரான்னு சொல்லுங்க. நீங்க தேசியரோடு சொல்லுங்க. எந்த அரசியல் கட்சி தலைவர் மோடி அவர்களோ வாஜ்பாய் அவர்களோ இந்து மதத்துக்கான தலைவர் என்று சொல்லியிருக்காங்க. ஜனாதிபதியாக இருந்த ஜெயில் சிங் எடுத்துக்க, பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் எடுத்துக்க, தன்னுடைய குடும்ப வழக்கத்தை மறுத்தாங்களா இல்ல ஒதுக்குறாங்களா? அது தனிப்பட்ட விருப்பங்க. ஆனா இன்னொரு மதத்தை துவசித்து நான் இந்த மதத்து சொந்தக்காரன் அப்படின்னு ஆணவத்தை பேசினாங்களா? சார், திரு பகவமணிகண்டன் அவர் கேட்கிற விஷயம் என்னன்னா, ஹிந்துத்துவா என்றால் கெட்டதா என்ன? உச்ச நீதிமன்றமே வே ஆஃப் லைஃப் என்று சொல்லி இருக்கிறது. அது ஒரு புகழாரமா பாப்பீங்களா, அதை கொச்சப்படுத்துவதா பாப்பீங்களா அப்படின்னு கேட்கிறார். பொங்கலூர் மணிகண்டன். நான் ஹிந்துத்துவா அல்லது இஸ்லாம் கிறிஸ்துவம் இப்படி பிரித்து பார்க்கவே இல்லைங்க. நீங்க சொல்றது ஹிந்து மதம்ங்கிறது தனிப்பட்ட முறையில் வேறு, ஹிந்துத்துவாங்கிறது வேறு. தீவிரவாதத்தை ஆதரிக்கிற மாதிரி நாங்கெல்லாம் ஹிந்து அப்படின்னு பேசி ஆணவத்தோடு மற்றவர்கள் இழிவுபடுத்துவது வேறு. அவர் ஹிந்துத்துவா என்றால் தீவிரவாதத்தை ஆதரிப்பது சொல்றது ஒத்துக்கொள்ள முடியாது. அதை நீங்க அனுமதிக்க கூடாது. அந்த வார்த்தையை நீங்க ரிட்ராக்ட் பண்றீங்களா மணிகண்டன்? ஏன்னா இந்திய உச்சநீதிமன்றம் முடியாது. இந்திய உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லிங்க மாற்று கருத்து இல்ல. ஆனால் தீவிரவாதம் இந்துத்துவா என்பது தீவிரவாதத்தை ஆதரிப்பு என்று சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தன்னை தனிமைப்படுத்தி நீங்க அந்த கருத்தை பின்வாங்குறீங்களா மணிகண்டன்? இல்ல அப்படி இல்லைங்க. அதாவது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவருங்க. இந்த நாட்டு ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் தனிப்பெரும் தலைவா விளங்கியவர். அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு தன்னை இந்துத்துவான்னு சொன்னாரா? அதாவது கடவுள் பக்தி என்பது வேறு, ஹிந்துத்துவா என்று சொல்லிக் கொண்டு மக்களை பிரிப்பது வேறு. ஹிந்துத்துவா என்றால் நமக்கு சில விளக்கங்கள் இருக்கு சார். இப்போ வந்து certain policies define that. இப்போ யூனிஃபார்ம் சிவில் கூட ஜெயலலிதா ஆதரித்தார். ஹிந்துத்துவ இயக்கத்தை தவிர வேற எந்த இயக்கங்கள் இந்த நாட்டில் யூசிசி ஆதரிக்குது? சரி சார், நான் கேட்கிறேன். நீங்க வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க, மற்ற மாநிலம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு மாவட்டங்களிலே வணங்குவதில் பல்வேறு முறைகள் உண்டுங்க. பல்வேறு கலாச்சார வேறுபாடு உண்டு. எல்லோரையும் அரவணைத்து செல்வதுதான் ஒரு அரசியல் கட்சி. இப்படி கோவை, திருப்பூர், ஈரோடு மாதிரி இருக்கு, மதுரை ஒரு மாதிரி இருக்கு, சென்னை ஒரு மாதிரி இருக்கு, சேலம். இது ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே பல்வேறு வேறுபாடுங்கிற போது நீங்க தேசிய உலக போது கடவுளை வழிபாட்டு முறை வேறு மாதிரி இருக்கு. புரட்சி தலைவர் அம்மார்களோ எடப்பாடியாரோ இன்னைக்கு கடவுளை வணங்குவதை மாற்றிக்கொள்ளவில்லை, மற்றவர்கள் வணங்கும் போது குறைத்து பேசவும் இல்லைங்க. ஆனா என்ன சொல்றாங்க, இந்துத்துவ தலைவர் ஏன் தனிமைப்படுத்தி பேசணும்? அம்மா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ அரவணைத்துக் கொண்டு இந்துக்களின் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அண்ணாமலை எப்படி ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் தலைவர் என்று சொல்லக்கூடிய புரட்சி தலைவர் தயவுசெய்து யோசிச்சு பாருங்க. இது வந்து ஓட்டுக்காக அண்ணாமலை நடத்துகிற மோசடி நாடகங்க. இது அதிமுக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அதிமுக தொண்டர்கள் நிச்சயமாக இதை வந்து மிக வன்மையாக கண்டிப்பாங்க. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி, ரொம்ப சந்தோஷம். இது வந்து பொங்கலூர் மணிகண்டனுடைய புரிதல் அதிமுகனுடைய டெபினிஷன் ஆஃப் ஹிந்துத்துவா என்பதை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு இது முடிஞ்சிடும். ஆனால் இதே ஜெயலலிதா தான்
ஆன்டி கன்வர்ஷன் பில்லை எடுத்துட்டு வந்து பின்னாடி பின்வாங்கினாங்க, ரிவர்ஸ் பண்ணாங்க. இல்ல பின்வாங்கினாங்க ஆனால் அது எடுத்துக்கொண்டு ஏன் வந்தாங்க? ஒரு முதல் கட்டத்துல அவர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கன்வர்ஷன் என்பது தடுக்கப்பட வேண்டும், ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் எடுத்துட்டு வந்தாங்க. பிற்பாடு சில விஷயத்துல பார்த்தாங்க. ஆனால் பொங்கலூர் மணிகண்டனோ அதிமுகவோ ஹிந்துத்துவனுடைய டெஃபினிஷன் இதாங்க, அப்படி அவங்களுடைய புரிதல் இதாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம விவாதத்தை வச்சுக்கலாம். இல்லன்னா தான் எடுத்த ஒரு தவறை தான் முடிவெடுத்ததில் தவறு என்று தெரிந்துவிட்டால் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய தைரியம் எனக்கு உண்டு. அம்மா பேசினாங்க, அது அன்றைக்கு செய்தாங்க. மிளகு அவங்களே மாட்டிக்கொண்டாங்க. அதுல ஒண்ணுதான் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு எடுத்த முடியும். அந்த வீடியோவும் நம்ம வைரலா பாக்குறோம்ல. இனி ஒரு தவறு செய்து விட்டேன், பிஜேபியோட கூட்டணி வைத்து விட்டேன், இனி செய்ய மாட்டேன் சொன்னாங்கல்ல. 2004 அப்புறம் உங்க கூட்டணியே வைக்கல, 2016 வரைக்கும் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட செல்வி ஜெயலலிதாவை ஹிந்துத்வாவோடு தொடர்பு படுத்துவதான்னு கொந்தளிக்கிறாங்க டிடிஎஸ். திரு புகழேந்தி அவர்களுக்கு அன்பு வணக்கம். திரு ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு புகழேந்தி அவர்களும் இணைகிறார். வணக்கம். திரு டிடிஎஸ், தவறுகளை திருத்திக் கொள்றதுங்கிறது மனிதத்துவம். ஜெயலலிதா மட்டும் ஒரு வாட்டி நேரடியாகவே கேட்டாங்க, நீங்கள் இந்த முடிவுகளை இந்த நீங்கள் சொன்ன அந்த முடிவுகள் இல்லை, வேறு அரசியல் முடிவுகளை பற்றி கேட்கும்போது ஆமாம் அன்றைக்கி அது கரெக்டுன்னு நினச்சேன், அது இன்றைக்கி தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு மோனோ ரயிலுக்கும் சொன்னாங்க. காங்கிரஸ் சம்பந்தமாக 2013 ஒரு விவாதம் வந்தபோதும் அவங்க சொன்னாங்க. அது வேறு விஷயம். ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, தன்னை இந்து அப்படின்னு காட்டிக்கிட்ட தலைவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் தலைவர் அப்படின்னு சொன்னா ஜெயலலிதா தான். தன்னை இந்து என்பதை தெல்ல தெளிவாக காட்டிக்கொண்டார். குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் ரொம்ப உடனே. கேள்வி வேறு, ஒருவர் ஹிந்துவா அடையாளப்படுத்துறது என்பது வேறு, ஹிந்துத்துவாவா அடையாளப்படுத்துறதுங்கிறது வேறு. திரு ஸ்டாலின் கூட சொன்னார் எங்க கட்சியில 90% இந்துக்கள் அப்படின்னு. ஒரு ஃபைன் டெஃபினிஷன் இருக்குல்ல, ஹிந்துக்கும் ஹிந்துத்துவாக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல. இந்துங்கிறது ஒரு மத அடையாளம், ஹிந்துத்துவா இஸ் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. நான் வரேன், நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. இந்து என்பது ஒரு மத அடையாளம், தன்னை மத ரீதியாகவே காட்டிக்கொண்ட ஒரே தலைவர். நான் மாத்திக்கிறேன், இந்துங்கிறத கூட விட்டுருங்க, மத ரீதியாகவே தன்னை காட்டிக்கொண்ட. ராகுல் காந்தி இந்த பட்டியல சேர்ப்பீங்களா? இந்துத்துவாக்கு அவரும் கூட கோயிலுக்கு போறாரு, பட்ட பூசுறாரு. மம்தா பானர்ஜி செய்றாங்க, அவங்க எல்லாம் இந்துத்துவவாதிகளா? யார் கோயில் போறாங்க? ராகுல் காந்தி கோயிலுக்கு போறாரு, மம்தா பானர்ஜி கோயிலுக்கு போறாங்க, அவங்க எல்லாம் இந்துத்துவவாதிகளா? சந்திரசேகர் ராவ் கோயிலுக்கு போறாரு, அவங்க எல்லாம் இந்துத்துவவாதிகளா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவீன் பட்நாயக் கோயிலுக்கு போறாரு, உடனே கோயிலுக்கு போறவன் ஹரிஜி இந்துன்னு சொன்ன உடனே அவன் கோயிலுக்கு போறேன்னு சொல்றதே முதல்ல தப்பு. நாஸ்திகத்தை தெல்ல தெளிவாக ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்ற ஒரே மதம் இந்து தான். மற்றதெல்லாம் வெட்டி கொண்டுறணும்னு சொல்லியிருந்தேன் ஒழிய இந்து மதம் மட்டும்தான் நாஸ்திகத்தையும் ஏற்றுக்கும். நீங்க இப்போ கோவிலுக்கு போறதுங்கிறது ஒரு கான்செப்ட் தானே ஒழிய அதுவே இந்துவா இருக்கிறதுக்கான அல்டிமேட் இல்லைங்கிறது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மேடம் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அந்த யானை முகாம் நடத்துறதுலேருந்து அந்த கோழி ஆடு பலியை நான் இன்னைக்கும் இருக்காது, கோழி ஆடு பலி தலைங்கிறது இருக்கு, ஆனாலும் செய்கிறாங்க. அதை தடை செய்வேன்னு சொன்னதிலிருந்து ஒவ்வொரு விதத்திலும் தன்னை மத ரீதியாக, அதாவது மத வெறின்னு நீங்க சொல்றீங்களே, அது பிஜேபிக்கும் கிடையாது, அதிமுகவுக்கும் கிடையாது, இல்ல திமுகவுக்கும் கிடையாது, அதிமுகவுக்கும் கிடையாது இல்லைங்க. அவங்க ரிவர்ஸ் பண்றது முக்கியம் இல்லை, அந்த சட்டம் ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம்தான், அதை முன்னிறுத்தினாங்க. ஆனால் நீங்கள் மதவெறின்னு சொல்கிறதுக்கும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த வெறி இருக்கிறதெல்லாம் வேறு இடத்துல, இங்கே எங்கேயுமே கிடையாது. அடிப்படையில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதிமுக தொண்டன் அப்படின்னு சொன்னால் அவன் திமுகவை தீய சக்தி என்று நினைக்கிறான், தேசியவாதியாக இருக்கிறான், ஆன்மீகவாதியாக இருக்கிறான், போலி நாஸ்திகனாக அதிமுகவில் நீங்கள் இருக்க முடியாது. இதுதான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். இந்த வரைக்கும் பிஜேபியோட நீங்கள் அழகாக ஒத்து வந்துடலாம். எங்கே பிரச்சனை வருது? தொண்டன் கிட்ட இல்லை, தலைவன் கிட்ட தான் பிரச்சனை வருது. எங்கே வருது? வாக்கு வங்கி அரசியலுக்காக சனாதன எதிர்ப்பை பற்றி பேசும் போது வாய் மூடிட்டு அப்படியே சூதானமா பழச்சிக்கலாம் அப்படின்னு வாய் மூடிட்டு இருந்ததுங்கிறது மட்டும்தான் அதிமுகங்கிற ஒரு கட்சி ஜெயலலிதா அம்மா இல்லாத நிலையில பண்ணது. இப்ப நம்ம தொடங்கிய பிரச்சனைக்கு வந்துடும். அண்ணாமலை ஐயா எதற்காக நான் ஜெயலலிதா அம்மாவுடைய ஹிந்துத்துவாவை தொடர போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதோட நிக்காம அவர் ரெண்டு விஷயம் அழகா சொன்னார். என்ன சொன்னாரு? ஒன்னு, பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் வளர்கின்றது அப்படிங்கிறதுக்கான முக்கிய காரணம் ஒன்னு மோடி ஐயாவுடைய அலை இங்க தெளிவா வீச ஆரம்பிச்சது, ஜெயலலிதா அம்மா நம்மிடம் இல்லாமல் போனது. இதை ரெண்டுத்தையும் அவர் அழகா சொல்றாரு. அவர் அங்கிருந்து ஆளை கூட்டிட்டு வர போறாரு, அதுக்கு தான் இப்படி பேசுறாருன்னு சொல்றதே முதல்ல தப்பு. காரணம் என்னன்னா, இது ஒரு பைபாலர் ஸ்டேட். இங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இங்கன்னு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டவங்க தான். இப்போ மாத்தி போட்டவங்க எல்லாம் கடத்தப்பட்டாங்களா இல்ல கைப்பற்ற
பின்பற்றப்பட்டாங்களா? அப்படி கிடையாது. இந்த இடத்துல இதுதான் கரெக்ட்னு ஓட்டு போட்டாங்க. அப்படிதான் திமுக அதிமுக மாத்தி மாத்தி வந்தது. ஸோ இன்னைக்கு பிஜேபி உள்ள வரணும்னா அது இந்த அதிமுகவிலிருந்தும் திமுகவிலிருந்தும் எல்லா இடத்துல இருந்தும் தான் ஆளை எடுக்கணுமே ஒழிய அது ஏதோ அதிமுக கொண்டு வந்து ஈஸின்னு நினைக்குதோ பிஜேபி பிடிச்சிட்டு வந்துருவோம் நினைக்கிறது. அந்த ஓட்ஸ் இன்னும் ஃப்ளூயிட் கிடையாதுங்க. ஆக்சுவலா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒண்ணுமே வேண்டாம். திமுகவை தப்பு செய்ததுக்கு ஜெயிலுக்கு அனுப்பணும், அதன் மூலமாக பலர் வெளில வந்துருவாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தப்பு செய்யாமல் இருங்கன்னு அறிவுறுத்தணும், அதன் மூலமா பல வந்துருவாங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சிக்கு தொண்டனாக வர்றதுங்கிறது வந்து இப்படியெல்லாம் வர்றது கிடையாது. ஏதோ சினிமாக்கு போற மாதிரி கண்காட்சிக்கு போற மாதிரி சொல்றீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சித்தாந்த ரீதியாக பிடித்திருந்தாதான் முடியும். அதிமுக தொண்டன் ஏன் தெரியுமா அதிமுக சித்தாந்தத்தை நீங்க டிஃபைன் பண்றீங்களாங்கிற கேள்வி இல்ல நான் டிஃபைன் பண்ணலைங்க. நான் எனக்கு பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்க்கிற எல்லாத்தையும் என்னால் டிஃபைன் பண்ண முடியும். அதில் எந்த குழப்பமும் இல்லை. அண்ணாமலை அவர்களை அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் அண்ணாமலை ஐயா ஜெயலலிதா அம்மாவை பற்றியோ அல்லது எம்ஜிஆரை பற்றியோ பேசணுங்கிற அவசியமே கிடையாது. திமுகவை எதிர்ப்பதில் தைரியம் காட்டுகின்றவர் யாருன்னு மட்டும்தான் அதிமுக ஓட்டு போட்டான் ஜூனாம் தேதி நம்ம சொல்ல போறோம். ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா? பெரியார் வழியில் வந்தவர் ஒரு வருஷம் ஒரே ஒரு வரிதான். பெரியார் வழியில் வந்தவர் என்று சொன்ன கருணாநிதி அவர்களால் இவை ராமசாமி அவர்களுடைய எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணா வழியில் ஆட்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னக்கூடிய கருணாநிதி அவர்களால் ஒன்றை குலம் ஒருவனை தேவனை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ இவங்க எல்லாருமே ஏதாவது ஒன்னதான் ஏத்துப்பாங்க. இந்த ஹிந்துத்துவா அப்படிங்கிற விஷயத்தை நான் கொண்டு போகிறேன். இது வெறும் செங்கோல் மாற்றுகின்ற ஒரு விஷயம் தானே ஒழிய வேற எதுவுமே கிடையாது. பாயிண்ட் டேக்கன். திரு புகழேந்தி அவர்களை நிகழ்ச்சி வரவேற்கின்றோம். திரு ஓபிஎஸ் ஆதரவாளர், அண்ணாமலை ஆதரிக்கிறீங்க தானே பை டிஃபால்ட்? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. 1 கோடி சப்ஸ்கிரைபர் அந்த அளவிற்கு தந்தி எட்டி ஒரு மாபெரும் சாதனையை புரிந்திருக்கிறது. ஆகவே இது 1 கோடி என்பது தந்திக்கு ஒண்ணுமே இல்லைங்க. யூடியூப்ல இன்னும் மேல யூடியூப்ல ஆமா இன்னும் மேல பல கோடிகள் வரும். 64 நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கு தந்தி டிவியை. முதலில் இதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் இதுல நீங்க அண்ணாமலை ஆதரவு தானே சார்? இதுல அண்ணாமலை ஆதரவுன்ற கொஸ்டனே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், இவ்வளவு நாள் ஸ்ரீராம் என்னோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருந்தார். நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் தந்தி மூலியமா, அதுக்கு மாத்திரம் எனக்கு பதில் சொல்லட்டும். அடல் பிஹாரி வாஜ்பாய்ஜி அப்புறமா அத்வானிஜி நேரா பழகினவன் நானும். அம்மாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒரு காலத்துல. அதுக்கு பின்னாடி பல தலைவர்கள் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு தலைவரா ஜஸ்வந்த் சிங் இருந்தாரு. மோடி ஜெயலலிதாவுடைய நண்பர். கரெக்டா சொல்லி ஆமா பிரதம மந்திரி வீட்டுக்கே வந்திருக்காங்க, நண்பர்களா இருந்தாங்க. யாராவது ஒருத்தராவது, நான் தெரியாம கேட்கிறேன், ஸ்ரீராம் பதில் சொல்லிட்டு எனக்கு, இந்துத்துவாவுடைய தலைவர் ஜெயலலிதா புரட்சி தலைவர் அம்மான்னு சொல்லியிருக்காங்களா? இத்தனை தலைவர்கள் என்னைக்காவது அம்மாவை பார்த்து சொன்னாங்களா? கம்பல்சரி கன்வென்ஷன் அவர் கையில் எடுத்தார். நான் வெரி குட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். அந்த நிலைமை இருக்கான்னு அறியறதுக்கு தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. கோயில்ல கெடா ஆடுலாம் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா நம்ம தவறு செஞ்சிட்டோம், இதனால ஒரு கேஸ் கூட ரெஜிஸ்டர் ஆகலன்னு தெரிஞ்சு உடனடியா திரும்ப பெற்றாங்க. நான் அவருக்கு ஒரு ஞாபகம் பண்றேன். பஞ்சாபினுடைய விவசாயிகள் பார்டர்ல டெல்லியில உட்கார்ந்து இரவு பகல ஒரு ஆண்டா போராடி அதுக்கு பின்னாடிதான் மத்திய அரசு இறங்கி வந்து எம்எஸ்பி அந்த பிரைஸ வந்து கம்மி பண்ணி அதால வாபஸ் எடுத்தாச்சு. 3 திட்டங்களையும் கைவிட்டது பாரதிய ஜனதா கட்சி அரசு. அது விவசாயிகளுக்கு நலனுக்காக அதை செஞ்சது. மினிமம் அதுல வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொண்டு வந்து முடியல. ரைட் ராங் அதுக்கு நான் இப்ப வரல. ஆனா நான் இங்க என்ன சொல்ல வரேன், என்னுடைய தலைவியுமே இந்த இந்துத்துவனுடைய தலைவி இல்லை. நீங்கள் சொன்னது போல இந்துன்றது தவறு. ஐ எம் ஆல்சோ இந்து, ஸ்ரீராம் ஆல்சோ இந்து. அங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேரும் இந்து தான். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இல்ல நீங்க சொல்ற கருத்தெல்லாம் ஓபிஎஸ் அறிக்கை நாளைக்கு வருமா நாளைக்கு வருமா? இல்ல நீங்க இப்ப முக்கியமான விவாதத்தில் இருக்க, நீங்க என்ன பண்றீங்க, டைவர்ட் பண்ணி. இல்ல சார் இது முக்கியமானது இல்லையா? இத வந்து அதிமுக கண்டிச்சிருச்சு. திருமதி சசிகலா ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஓபிஎஸ் அறிக்கை விட்டாரா என்ன? இல்ல இப்ப நான் என்ன உடனே என்ன பேச சொல்ல வேண்டியிருக்கோம், பழனிசாமி விட்டாரான்னு கேட்கணும். அதுக்கு பேரா அதிமுக லெட்டர் பேட்ல வந்திருக்கு. ஆமா சார், நானும் தான் இருக்கேன். இப்ப நான் லெட்டர் பேட்ல தரேன் குழுவிற்கு பிச்சாதான் போட்டு. ஏன் நீங்க ஓபிஎஸ் ஆதரவாளர் போட்டு நான் சொன்ன மாத்திரம் அதை ஒத்துக்க மாட்டேன். நியாயம் இல்லங்க. உங்க தரப்புல இருந்து இப்ப புகழேந்தி சொல்றதுதான் கருத்தா? ஓபிஎஸ் இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணலையா ஆபீஷியலா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த முக்கியமான விஷயம், ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். ரைட். அவர்கள் படித்ததெல்லாம் பெங்களூர் பிஷப் காட்டன் ஸ்கூல். அதுக்கு பின்னாடி சர்ச் பார்க்ல வராங்க. அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்னாச்சு, கரண்ட் தப்பா. அப்புறம் அதுக்கு பாத்தீங்கன்னா
அந்த பேட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்ற அளவுக்கு ஆங்கில புலமையில விளையாண்டாங்க அவங்க இங்கிலீஷ்ல. இதெல்லாம் கிறிஸ்டின் ஸ்கூல் கொடுத்த ஒரு பரிசாக நம்ம நினைக்கிறோம். எந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ் கத்துக்கலாம் சார், அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? டோன்ட் சே தட் பிகாஸ் தட் உங்களுக்கு கல்வியை கொடுப்பது அவங்க படிச்சாங்க, அத பெருமையா சொல்லிருக்காங்க, அது மாற்று கருத்து இல்ல, ஒண்ணு தப்பே இல்லைன்ற நானு. அது கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவர்கள் வளர்ந்த ஸ்கூல்ல படிச்சாங்க, அதனால மேல வந்தாங்கன்னு சொல்றதுல என்ன வாட்டி சொல்றோம்? தப்பு இல்ல. அதே போல முஸ்லீம் எடுத்துக்கோங்க. பாத்திமா பிபி முதல் நீதிபதி, அதற்கு பின்னாலே கவர்னரா வந்தாங்க. அவர்கள் இந்த வழக்கு முடிஞ்சதுன்னு தெரிஞ்ச உடனே அம்மாவை கூப்பிட்டு அந்த இஸ்லாமிய சகோதரி மண்டே வரைக்கும் போனா, நீங்க இன்னைக்கே சாயங்காலம் வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பதவி பிரமாணம் செய்து வைத்தாங்க. இங்கே இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் எங்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை சார். அவங்க குறுகி ஒரு இடத்துல ரொம்ப குறுகி சின்னதா கொண்டு போய் அவர்களுக்கு ஒரு தலைவராக காண்பிப்பதை நாங்கள் விரும்பவில்லை. அண்ணாமலை எடுத்திருக்கிற நிலைப்பாடு நீங்க ஏற்கல இல்ல. அவர் அந்த வார்த்தையை இந்துன்னு சொல்லுங்க 100 தடவை ஒத்துக்கிறேன். இந்துத்துவாவினுடைய தலைவர் சொல்றதை நான் ஒத்துக்க முடியாது. இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் சொல்றேன். தந்தை பெரியார் சொல்லியிருக்கார், கோயிலுக்கு போறது உங்களது உரிமை, அது தடுக்க முடியாது. ஆனால் பொதுவா ஒழுக்கமா இருக்கிறது பொது உடைமை. தந்தை பெரியாரே சொன்னார். இது ஒண்ணு தவறா நான் சொல்லல. இல்ல கோவிலுக்கு போங்க, நீங்க கும்பிடுங்கன்னு சொன்னவர் தான் மாலை எங்க இருந்து மாத்தி போட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சிறப்பு தெரியும். ஈவே ராமசாமி ஐயா, நான் சொல்லிடுறேன், ஈவே ராமசாமி ஐயாவுடைய மத ரீதியான கான்செப்டை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மா ஆட்சி செய்யவே இல்லை. பெரியாரை, அண்ணாவை, திராவிட இயக்கத்துடைய ஸ்டால்வாட்ஸை ஜெயலலிதாவுடைய எவ்வளவு உரைகள்ல கேட்கலாம். அதாவது இப்ப அங்கதான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவனுடைய அழகே என்ன தெரியுமா? எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு எதை அல்லதோ அதை அப்படியே விட்டுறது தான். அல்லதை விமர்சிக்கிறதுங்கிறது வேற விஷயம். அவங்க பண்ணவே மாட்டாங்க. நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க, கரண் தாப்பரோட இன்டர்வியூ பத்தி ஒரு உதாரணம் சொன்னீங்க. அந்த இன்டர்வியூ தேசம் திரும்பி பாருங்க. அவர் ஜோசிசத்தை பத்தி பேசுவாரு, நியூமராலஜி பத்தி பேசுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லன்னு இருப்பாங்க. I don't believe in astrology, numerology ன்னு சொல்லிருப்பாங்க ஜெயலலிதா. வரேன். இல்ல அதான் கரண் தாப்பரே கொஞ்சம் பர்கர் விக்கிறவர் உங்களுக்கு தெரியும். ஜோதிஷத்தை பத்தி தான் பேசினாரு, நியூமராலஜி தான் பேசினாரு. சந்தில என்ன பண்ணிட்டாரு? மதத்தை கொண்டு வந்தாரு. உடனே she said a different answer. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பேட்டியை திரும்ப பாருங்க. She was quite opposed about நியூமராலஜி அண்ட் ஜோசிசத்தை தான் அவங்க வந்து ஐ எம் நாட் ஃபார் தட்னு சொன்னாங்களே ஒழிய மத ரீதியா ஐ எம் நாட் தட்னு சொல்லவே இல்லை. ஒரு தலைவன் என்னைக்குமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? திராவிட இயக்கத்தை சரியா புரிஞ்சுக்கல. அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒன்றே ஒருவனே தேவம் என்று சொன்னார். அதனால வந்து நீங்க திராவிட இயக்கத்தை பத்தி சரியா புரிஞ்சுக்கல என்று தன்னை திராவிட தலைவியாக போர்ட்ரே பண்ணி கொண்டார் ஜெயலலிதா அந்த பெட்டியில. அசெம்பிளியிலும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் திராவிட கழகங்களின் பரிணாம வளர்ச்சியாக ஜெயலலிதா இருந்தாருங்கிறத தான் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இருந்த அரசியலை கூர்ந்து கவனித்தவர் ஒவ்வொருவரும் பயன்படுத்திய வார்த்தை பரிணாம வளர்ச்சி. ஒரே நிமிஷம், அவருக்கு நான் ஸ்ரீராம் சார்ட்ட எந்த இடத்துலயாவது இந்துத்துவ தலைவர் என்னுடைய தலைவி சொல்லியிருந்தா நான் அரசியலை விட்டுறேன், நான் பேசவே மாட்டேன். இது வேண்டாம். ஏன் தெரியுங்களா? நான் ஒண்ணு சொல்றேன் சார், எல்லாருக்கும் தலைவியா இருந்தாங்க. தாழ்த்தப்பட்ட சார், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக 50% தான் சட்டத்தில் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல. 69 மாத்திர சரித்திர புரட்சி தலைவர் அம்மாவை சார். அது 69 சட்டத்துல கொண்டு வந்து மாத்தி சட்டத்தில் இடம்பெற செய்து கான்ஸ்டிடியூஷன்ல திராவிட இயக்க தலைவரால சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு விருது பெற்றவர் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் ஐயா. வீரமணி அவர்கள் ஆசிரியர், சமூக நீதி காத்தவரால சொன்னாங்க. நாங்க வந்து கடவுளை பார்த்ததில்லை, ஆனால் அம்மா உருவிலே நாங்கள் கடவுளை பார்க்கிறோம்னு வீரமணி என்ன சொன்னாரா இல்லையா? I don't know that quote. இல்ல that is whatever I am delivering கரெக்ட்டா தான் சொல்லிட்டு இருக்கேன், தப்பா சொல்றீங்க. ஒன்று. இரண்டாவது, எந்த காலகட்டத்திலும் மத சாயல் பூசிய தலைவியாக என்னுடைய தலைவியோ திரு கோட்டீஸ்வரன் அவர் இந்துத்துவ தலைவரா இல்லையா, இந்த டெஃபினிஷன்ஸ் நம்ம அவங்களுடைய வாதங்களை கேட்டோம். பட் நான் வேற ஐ வாண்ட் யூ டு வெய் இன் இஸ், இதுல ஒரு ஆழமான அரசியல் கணக்கு இருக்கா இந்த கருத்துல? திரு நரேந்திர மோடி அவர்களும் தொடர்ந்து செல்வி ஜெயலலிதாவை புகழ்ந்து வர்றார். திரு அண்ணாமலை இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். ஸோ தெர் இஸ் a pattern to it. இதுல ஒரு ஆழமான அரசியல் கணக்கு இருக்கா, இல்ல அவங்க புகழாரம் இல்ல கருத்து அப்படின்ற அளவுல பார்க்கறது? அது சரி தப்புங்கிறத தாண்டி இதுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் ஏதாவது இருக்கா?
இதில் கண்டிப்பாக வந்து அரசியல் கணக்கீடு இருக்குது, பொலிட்டிக்கல் கால்குலேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்குது. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிமுக வந்து ஒரு 20% 25% வாக்கு வங்கி வைத்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான திராவிட கட்சி. அதாவது மாறி மாறி திமுக அதிமுக மாறி மாறி ஓட்டு போட்டு மக்கள் வந்து ஆட்சியில் வச்சுருந்தாங்க. இப்போ இன்றைக்கி அதிமுகவோட தலைவர் கிட்டத்தட்ட 4-5 வருடம் ஆகிவிட்டது அம்மையார் ஜெயலலிதா காலம் சென்று. இருந்தாலும் கூட அம்மையார் ஜெயலலிதா பேரை சொல்லியோ இல்லை எம்ஜிஆர் அவர்கள் பேரை சொல்லியோ நமக்கு அதனால் எதனா ஆதாயம் கிடைக்குமா, நமக்கு அதனால் வந்து வாக்குகள் கிடைக்குமா அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு விஷயம், அம்மையார் ஜெயலலிதா ஹிந்துன்னு நிறைய வாட்டி சொல்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா இந்து அல்ல அப்படின்னு யார் இதுவரையிலும் பதிவு பண்ணியிருக்காங்க? அது வந்து நோன் ஃபேக்ட். அம்மையார் ஜெயலலிதாவோட இறுதி சடங்கு இந்து முறைப்படி தான் அடக்கம் செய்யப்பட்டார். அவங்க சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னாலும் இந்துன்னு தான் இருக்கும். அம்மையார் ஜெயலலிதா இந்துன்றதுல டவுட்டே கிடையாது, அது வரலும் பிரச்சனையே கிடையாது. அவங்க இந்துத்துவவாதியா இல்லையா அப்படின்றத 2020 தான் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலே வராரு. அதற்கு முன்னாடியிலேருந்து அம்மையார் ஜெயலலிதா இருக்காங்க. அதிமுகவில் இருக்கக்கூடிய இன்றைய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியிலேருந்து ஆரம்பித்து அதற்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாவோட பயணம் பண்ண அவரோட சகோதரி சசிகலா அவர்கள் உட்பட இப்போ நம்ம அரங்கத்தில் வந்து இப்போ பொங்கலூர் புகழேந்தி சார் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி கேசி பழனிசாமி அவரும் வந்து அம்மையார் ஜெயலலிதா கூட பயணம் பண்ணவர். ஜெயக்குமார், ஆர்பி உதயகுமார், அதாவது அம்மையார் ஜெயலலிதாவோட கீழே இருந்து டிராவல் பண்ணவங்க, கடைசி நேரம் வரலாம் இருந்தவங்க, ஜெயிலில் இருந்தப்போ அந்த சம்பந்தமான வேலையை பார்த்தவங்க யாருமே இந்துத்துவ லீடர்னு அவங்கள சொன்னது கிடையாது. டெல்லியிலையுமே வந்து மோடி அவர்களோ இல்லை வாஜ்பாய் அவர்களோ யாருமே இந்துத்துவாவோட வாரிசு, இவங்க இந்துத்துவாவோட தீவிர ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி யாருமே சித்தரிச்சது கிடையாது. அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை இதுவரையிலும் வரலாறுலையோ இல்லை இதுவரையிலும் பேசப்படாத ஒரு விஷயத்தையோ இல்லை இதுவரையிலும் தரவுகள் இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ பதிவு பண்றாங்க. ஒரு அனாலிசிஸ். இரண்டாவது மன்னிக்கணும், ஒரு ஆடு மாடுகளை ஸ்ரீராம் சேஷாத்ரி என்ன சொல்றாரு, இப்போ ஒரு பிஜேபி எண்ணம் கொண்ட ஒரு வாக்காளர்களா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமும் கூட செல்வி ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தாங்க. அண்ணாமலையோட கருத்து அதை ஒட்டி தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹிந்துத்துவ எண்ணம் கொண்ட வாக்காளர்களும் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ ஜெயலலிதா ஹிந்து அடையாளத்தை வெளிப்படுத்தினாங்க. ஸோ அந்த ஸ்பேஸை இன்னைக்கு பிஜேபி எடுக்குது அப்படிங்கிறார். அதுல வந்து துளியன்னு உண்மை இருக்கு நீங்க நினைக்கலையா? இல்லைங்க, அந்த ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக எடுக்க முடியாது. அம்மையார் ஜெயலலிதாக்கோ இல்லை அறிஞர் அண்ணாக்கோ அது தெரிஞ்சுது. அறிஞர் அண்ணாவே பார்த்தீங்கன்னா பெரியார்கிட்டேருந்து ஒரு சில விஷயத்தில் வேறுபட்டார். அதனால தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி எடுத்துகிட்டு போனார். அந்த லைனை தான் வந்து ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பிடித்து கொண்டார். அதே லைனை தான் அம்மையார் ஜெயலலிதாவும் ஃபாலோ பண்ணி வந்தாங்க. நீங்க வந்து இந்துத்துவா கோயில்ல வந்து ஆடு மாடு வெட்டுற அந்த தடை சட்டத்தை பெரியாரோட அப்ரோச்ல இருந்து அண்ணாவோட அப்ரோச் மாறுபடுது. அண்ணாவோட அப்ரோச்ல இருந்து எம்ஜிஆரோட அப்ரோச் மாறுபடுது. ஆஃப் கோர்ஸ் திரு கருணாநிதிக்கு ஒரு யூனிக் பிராண்ட் இருந்தது. திரு எம்ஜிஆர் கிட்ட இருந்து திரு செல்வி ஜெயலலிதா சில ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் போறாங்கல்ல, கிருஷ்ண ஜெயந்திக்கோ இல்லாட்டி ஆயுத பூஜைக்கோ சரஸ்வதி பூஜைக்கோ இதற்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்த வேற திராவிட இயக்க தலைவர்கள் நம்ம பார்க்க முடியாது. சோ அவங்கள்ட்ட அந்த அடையாளம் இருந்தது. யூனிஃபார்ம் சிவில் கோட ஆதரிச்சாங்க, கரசேவை ஆதரிச்சாங்க. சோ இதெல்லாம் வந்து இந்துத்துவ இயக்கங்களுக்கும் இவங்க எடுத்த நிலைப்பாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமைகள் இல்லையா? கரெக்டான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. அதாவது திமுக வந்து எதிர் சைடில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள் மறுப்பு பேசுகிறாங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கோ இல்லை விநாயகர் சதுர்த்திக்கோ வாழ்த்து சொல்கிறது இல்லை. ஒரே நேரத்தில் இந்துக்களோட கூடவும் பயணம் பண்ணணும், அதே நேரத்தில் இந்துத்துவவாதியாகவும் மாறிடக்கூடாது, அதே நேரத்தில் திமுகவும் எதிர்க்கணும் அப்படின்னும் பொழுது அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதாக்கு அந்த அடாப்டேஷன் தேவைப்பட்டது, கொஞ்சம் மாற்றம். எம்ஜிஆர் அவர்கள் வைத்திருந்த அதிமுகத்திலிருந்து இதை இன்னும் கொஞ்சம் அதை மாற்றுதல் பண்ணி ஒரு சில விஷயங்களை பண்ணாங்க. அவங்க வந்து ஏன் இந்துத்துவாவை முழுசாக 100% அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை இல்லை ஏற்றுக்கல அப்படின்றதுக்கு சான்றுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சான்று சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஆடு மாடு கோயிலெலாம் வெட்டிட்டு அந்த சட்டம் வந்தப்போ 2002 நிறைய இடத்துல பிரச்சனை வருது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, தேனி அந்த இடத்துலலாம். அப்போது ஒரு சில அதிகாரிகள் போயிட்டு அம்மையார் ஜெயலலிதா கிட்ட சொல்ல தயங்குறாங்க, எப்படி சொல்லலாம், இதனால லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருது, நிறைய கோயிலில் வந்து ஆடு பலி கொடுக்கணுன்றாங்க, கோழி வெட்டணுன்றாங்க, பிரச்சனையாகுதுன்றாங்க. அப்போ போயிட்டு சசிகலா அவர்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, அதிகாரிகள் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க, எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, சீஃப் மினிஸ்டர் எப்படி ஹேண்டில் பண்றது தெரியல, அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க எங்களுக்கு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. டேக் ஸ்டர்ன் ஆக்ஷன் 1950 அனிமல் சாக்ரிஃபைசஸ் ஆக்ட் பிரகாரம், பிரிவென்ஷன் ஆஃப் குரூவல்டி அகைன்ஸ்ட் அனிமல் ஆக்ட் பிரகாரம் கேஸ் போடுங்கன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்போது அப்போ சசிகலா அவர்கள் சொல்றாங்க, இல்ல கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பொறுமையா தான் பேசணும், நான் அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னும் பொழுது அவங்க ஒரு 3-4 நாள் கழிச்சு அவங்க பேசுறாங்க.
பேசிட்டு அம்மா இதனால் நிறைய இடத்துல பிரச்சனை வருது, அதிகாரிங்க, போலீஸு, இன்டெலிஜென்ஸு, கட்சிக்காரங்க, பத்திரிகைக்காரங்க எல்லாமே இது வந்து நமக்கு வந்து ஒரு பின்னடைவாக போகும், மக்களோட மனநிலைக்கு இது எதிராக போகுது அப்படின்ற மாதிரி குறிப்பாக சொன்னால் மதுரை, தஞ்சாவூர் இந்த இடத்துலலாம் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடியிலலாம் இது பிரச்சனையாகுதுன்னு சொல்லும்போது அவங்க கொஞ்சமாக மனமாற்றம் பண்ணி அந்த சட்டத்தை வந்து ரத்து பண்ணுறாங்க. அவங்க உண்மையிலே தீவிர இந்துத்துவா அந்த ஃபாலோவராக இருந்திருந்தாங்கன்னா பிரதமர் மோடி இப்போ என்ன பேசுகிறாரு, மாமிசம் சாப்பிட்றாங்க, மீன் சாப்பிட்றாங்க, கறி சாப்பிட்றாங்கன்னு அப்படின்ற அந்த நிலைப்பாடு இல்லாமல் அவங்க மாறுறாங்க அந்த இடத்துல. இது மாதிரி எண்ணற்ற இது இருக்குது. தேவர் ஜெயந்திக்கு வந்து அதை கோயிலாக அதை பார்த்து பொதுவாக இந்துத்துவவாதிகள் வந்து ஒரு தனி மனித அந்த வழிபாடு அந்த பெரிய விஷயங்களோ அதை வந்து கோயிலாக்குறதோ கிடையாது. தேவர் ஜெயந்தியை சிறப்பாக எடுத்து கொண்டாடி அந்த கட்சியின் மூலமா வந்து அவங்க வந்து தங்க ஆபரணங்கள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மந்திரம் சொல்கிறது, கோயில் போகிறது, அந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணல. வடிவுடையம்மன் கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போவாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அவங்க என்றைக்குமே வந்து தன்னை வந்து ஒரு இந்துத்துவவாதியாக காட்டலை. அதாவது இந்துத்துவன்னா அது கிட்டத்தட்ட இன்னொரு பாதி என்ன பார்ப்பாங்கன்னா மதவாதின்ற மாதிரி பார்ப்பாங்க. இந்த மதம் தான் சிறப்பானது, இந்த மதத்துக்குள்ளே வாங்க. அவங்க வந்து ஹிந்துன்றதில் அதில் இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். தமிழ்நாடு பிராமின்ஸ் அசோசியேஷன் தாம்பரம், அதுக்கப்புறமா வந்து விஸ்வகர்மா அந்த அசோசியேஷன், தமிழ்நாடு யாதவ மகாசபை, இந்த மூன்றுமே வந்து இந்து மதத்துக்குள்ள வரக்கூடிய அந்த சபைகள் அமைப்புகள் தான். இவங்களுமே வந்து ஒரு வெவ்வேறு காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா கிட்ட போயிட்டு தேர்தலில் எங்களுக்கு சீட்டு கொடுங்க, எங்களுக்கு கூட்டணி நீங்கள் சேர்த்துக்கங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு சாதி ரீதியாவோ இல்லை ஒரு மத ரீதியாவோ அதிமுகவோ அடையாளப்படுத்த மாட்டோம். நீங்கள் சொல்கிற அந்த விஸ்வகர்மாவோ இல்லை நீங்கள் சொல்கிற அந்த யாதவ பீப்புளோ எங்கள் கட்சியிலுமே இருக்காங்க, அந்த மக்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுத்து நிற்போம் அப்படின்றதுனால தான் சாதிய கட்சியோ இல்லை மத ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகளோட அதிமுக கூட்டணியே வைத்தது கொண்டதில்லை. அவங்கள வந்து பெருசாக அங்கீகரித்ததே கிடையாது. அவங்க பேச்சு எல்லாத்துலேயுமே வந்து சாவர்கரை பற்றி பெருமையாக பேசினாரு, இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பற்றி அவங்க பெருமையாக பேசின மாதிரி இருக்காது. இதே அம்பேத்கரை பற்றி பேசியிருப்பாங்க, பெரியாரை பற்றி பேசியிருப்பாங்க, அறிஞர் அண்ணாவை பற்றி பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதா? அதாவது அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் அவங்க தலைவர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன சித்தாந்தம் பண்ணாங்க, எப்படி அரசியல் பண்ணாங்கன்னு. இது முழுக்க முழுக்க அதிமுகல இருந்து யாருன்னா சொன்னாங்கன்னா இதை நீங்க ஏத்துக்கலாம். ஆனா அதிமுகவுக்கு தொடர்பு இல்ல, கூட்டணி கூட இல்ல. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியிலேயே இல்ல ஒரு கூட்டணி விட்டு வெளியில போன ஒரு தலைவர் சொல்றதை வைத்து எல்லாரும் வந்து ஆமா ஆமா அவங்க இந்துத்துவா அப்படின்னா அது என்ன விதமான வாதம்? திரு ரவிச்சந்திரன், எனக்கு கோடீஸ்வரன் ஐயா ரொம்ப பக்கத்திலே இருந்து பார்த்த மாதிரி நிறைய சொல்றாரு, இருந்துட்டு போட்டோம். நீங்க ரொம்ப பக்கத்திலே இருந்து பாத்தீங்க, நான் தலவா இருந்து பார்த்தேன். இல்ல நீங்க வந்து நீங்க தான் ரொம்ப பக்கத்துல இருந்து பாத்தீங்க, நான் தொலைவா இருந்து பார்த்தேன். படிச்சத மட்டும் தான் சசிகலா அவர்கள் உயிரோட இருக்காங்க. அவங்க வீட்ல போய் நீங்க செக் பண்ணி கேளுங்க. இல்ல அவர் பத்திரிகையில வந்து அதிகாரிகள் இன்னும் இருக்காங்க, இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ், நீங்க செக் பண்ணுங்க. கோடீஸ்வரன் நான் மேட்டருக்கு வந்துறேன். நீங்க சொன்ன சரிங்க, நீங்க கடந்த ரவுண்ட்ல வந்து கரண்ட் அப்புறம் பர்கர் விக்கிறவர்னு சொல்றீங்க ஒரு பத்திரிகையாளரை. இல்லைங்க, ஏத்துக்க முடியாது. பர்கர் விக்கிறதுன்னு எந்த அர்த்தத்துல சொன்னா ரெண்டு விஷயத்துக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது ஈஸியா புரிஞ்சிரும். அப்படித்தான் சொன்னதே வழி அவர் பானிபூரி வாயன்னு நான் சொல்லல, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் மேட்டருக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள வந்துடுறேன். கோவிலுக்கு போனாங்க போகாம இருக்கிறதுங்கிறது ஒருத்தருடைய உரிமை. ஆனா அந்த இடத்துல இருந்து பொட்டையை அழித்து கொண்டு வெளியில வரல அப்படிங்கிற அளவுக்கு தெளிவா அவங்களுடைய மதத்துக்குள்ள இருந்தாங்க. நான் இந்த விவாதத்தையே ஜெயலலிதா அம்மா ஒரு பக்தர் அப்படிங்கிற அடிப்படையிலே நான் கொண்டு போக விரும்பல. இந்துத்துவா அப்படிங்கிற அந்த விஷயத்துல மற்ற மதங்களை கேவலப்படுத்துவதுங்கிறது வராது. சமூக நீதி தெளிவா வைத்தியநாதரையே ராமானுஜர் சொல்லி கொடுத்தது. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு அந்த குழப்பமும் இல்லை. நீங்க சொன்னீங்களே இவங்க போனாங்க, தாம்பராஸ் போனாங்க, அவங்க போனாங்கன்னு. மோடி ஐயா கூட தான் குஜராத்தில் எந்த இந்து அமைப்பும் வந்ததுங்கிறதுக்காக சீட்டு கொடுக்க முடியாதுன்னு எதிர்த்தும் நின்றாரு. ஏன்னா இது அரசியல். இந்த இடத்துல வந்து ஒரு அடையாளத்தோட யாரும் வர முடியாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருந்தாங்க. சேவல் சின்னம் கொடுக்கப்பட்டது. சேவல் சின்னத்தை எப்படி வேணாலும் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஆனா அந்த டைம்ல எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டதுன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு முருகராகவும் இங்க ஜெயலலிதா ஒரு படத்தினுடைய காட்சி தான், அதை அப்படியே கொண்டு வந்து தான் கொடுத்தாங்க. ஆனால் அதே காரணத்துக்காக அதிமுக என்னைக்குமே எம்ஜிஆர் அவர்கள் கிறிஸ்துவராக இருந்த அந்த புகைப்படத்தை பயன்படுத்தியதே இல்லை. எம்ஜிஆரே பயன்படுத்தியதில்லை. அதுதான் அந்த கட்சியினுடைய ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். வள்ளலார சனாதனின்னு சொன்னாலே நீங்க ஜெயலலிதா மேரி மாதாவை கட்சிக்காரங்க போர்ட்ரே பண்ணது சர்ச்சையெல்லாம் ஆச்சு சார். ஆமா, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. கட்சிக்காரர்கள் அதை பொற்றை பண்ணும்போது உடனே அதை எடுத்துட்டாங்க. அதை கொண்டு கூட வரல. அவங்க
கட்சிக்காரர்கள் தான் அதை பண்ணாங்க. ஆனா ஒரு தேர்தலில் சேவல் சின்னத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு ஜெயலலிதா அம்மா தான் முடிவெடுக்கணுமே தவிர கட்சிக்காரர்கள் முடிவெடுக்க முடியாது. தமிழகத்தில் தான் ஜெயலலிதா அம்மா ஹிந்துத்துவாவின் சிறந்த தலைவராக இருந்தார்னு சொன்னமே ஒழிய இந்தியா பூராங்கிறத நாம் ஏன் சொல்லலைன்னா, இந்தியா பூரா வாக்கு வங்கி அரசியலை கண்டுகொள்ளாத ஒருத்தர் தான் இந்துத்துவாவா இருக்க முடியும். அதாவது இந்த தேசம் இந்த தேசம் இந்துக்களுக்கான தேசம்னு எவனும் சொல்ல மாட்டான். இந்த தேசத்தில் இந்துக்கள் வாழ்வதற்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது, அடையாளங்கள் அழிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்து பேசப்படுது. பாலிடிக்ஸ்ல அவங்க மதத்தை கொண்டு வந்ததே இல்ல. மதத்தை வந்து தனி மனித ஸ்பேஸ்ல அவங்களுடைய தனி மனித ஸ்பேஸ்ல வச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கறது அவங்க வாதம். திரு பொங்கலூர் மணிகண்டன் இன்னைக்கும் பிஜேபியுமே தன்னை வந்து மதத்துக்குள்ள கொண்டு வந்ததே முக்கிய மடாதிபதியாக இருந்த இந்துக்களுடைய முக்கிய மடாதிபதியாக இருந்த காஞ்சி சங்கராச்சாரியார் ஒரு தவறு செய்தார் என்று தெரிந்தவுடன் அவர் இந்துத்துவம் பார்த்தாரா, கைது செய்து சிறையில் அடைத்தார். அதுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். யாராவது திமுக செய்யுமா, கருணாநிதி செய்ய முடியுமா? அதே மாதிரி சொல்றேன், 2011ஆம் ஆண்டு அதிமுக மூத்த தலைவர் அண்ணன் KS செங்கோட்டையன் அண்ணன் அம்மாவோட அழைச்சிட்டு போனாங்க. நான் வேதாத்திரி மகரீஸ்வரர் எழுதிய ஞான கலைஞர் புத்தகத்தை கொடுத்தேன். அது ஒரு பாடல், எல்லாம் வெல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. அந்த பாடல் முழுசா படிச்சு சொன்னாங்க, பெரியார் தந்தை பெரியார் அவர்கள் உழுது வைத்த நிலத்தில் வேதாத்திரி மகரிஷ் அவர்கள் பயிரிட்டு வளர்க்கிறார் என்று அந்த கருத்துக்களை பொதுவான கருத்து உள்வாங்கி பேசினார். இந்துத்துவ கொள்கையை அவர் பேசியதே இல்லை. அவரை புதைத்தவரையில் மதம் கடைந்த ஒரு மாபெரும் தலைவர். அவரை அண்ணாமலை இப்படி கொச்சைப்படுத்தி பேசுவது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு மிகப்பெரிய கேவலத்தை அவமானத்தை உருவாக்குகிறார். தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக ஒருபோதும் எப்படி கொச்சைப்படுத்துவதாகும்? அண்ணாமலை இந்துத்துவத்தை இல்லங்க, இப்போ வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கடவுளை வணங்குவோம்ல, சோ அது வந்து கொச்சைப்படுத்துறதாக இல்ல. அண்ணாமலை இந்துத்துவ ஏத்துக்கிறார், அந்த கோணத்துல ஜெயலலிதாவை புகழ்கிறார். அது கொச்சைப்படுத்துவதை அப்படி பார்க்க முடியாது. நீங்க மறுக்கலாம், அதை கொச்சைப்படுத்துவதை அப்படி பார்க்க முடியாது. இல்ல இல்லங்க, பாருங்க, இது என்ன உள்நோக்கம்னா, அவர்கள் அதிமுகவை தனிமைப்படுத்த விரும்புறாங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்திய இந்த அதிமுகங்கிற இயக்கம் என்பது ஒரு சாராருக்கு சொந்தமான இயக்கமாக வளர்ந்தது, அது உயர்ந்தது என்ற முத்திரை குத்துவதற்கான முயற்சி இது. இந்த முயற்சியை அதிமுக முறியடிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி பதில் சொல்லுங்க. இதுல ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்குங்கிறார். இந்த விவாதமே தேவையில்லாத விவாதம் என்பது என்னுடைய பார்வை. ஏன்னா யாருமே அண்ணாமலையினுடைய அந்த இன்டர்வியூவை பார்க்கலன்னு தெரியுது. இந்த நம்ம ஏதாவது இன்க்ளூடிங் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த क्वेश्चंस that you have asked ஹரிஹரன், கரெக்ட். யாருமே அந்த நான் பார்த்தேன், கரெக்ட். சாரி, நான் பார்த்தேன். why do you think so? correct me. இல்ல நான் சொல்றேன், ஏன்னா நீங்க அம்மா பத்தி மோசமா பேசினார். அம்மா பத்தி மோசமா பேசி ஊழல் குற்றவாளின்னு சொன்னார். அண்ணா பத்தி மோசம் பேசினார். அப்போ இவர் இன்னைக்கு மாத்தி மாத்தி அண்ணா, அதாவது அண்ணாமலை பற்றி நீங்க தான் புரிஞ்சுக்கல, அண்ணாமலை பற்றி உங்களுக்கு தான் தெரியலீங்க. உண்மை அண்ணாமலை பற்றி மக்களுக்கு தெளிவா தெரியுங்க. திரு ஸ்ரீராம் உங்களோட டர்ன். இல்ல நான் பேசிப்பேன். என்ன அந்த இன்டர்வியூல அவர் பாஜகவினுடைய வளர்ச்சியை பற்றி பேசும் பொழுது பல வாக்காளர்கள் இந்துத்துவ இது சித்தாந்தம் கொண்ட வாக்காளர்கள் அப்போது ஜெயலலிதாவை தன்னுடைய இந்துத்துவாவை காப்பாற்றுவது தலைவராக ஏற்று வாக்களித்தார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகுதான் பாஜக பக்கம் அவர்கள் திரும்புகிறார்கள், தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றார். சரி, இரண்டாவது, அதிமுகவும் பொங்கலூர் மணிகண்டனும் ஒரு டெஃபினிஷன் இந்துத்துவான ஒரு டெஃபினிஷன், ஈவன் கோட்டீஸ்வரனும் ஒரு டெஃபினிஷன் இந்துத்துவான என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம விவாதம் பண்ணலாம். ஏன்னா ஆளாளுக்கு இந்துத்துவான மதவாதி அப்படின்னு யாரும் சொல்லல. இந்துத்துவான இந்துக்களை ஒண்டியே வந்து ரட்சிப்பவர்கள், மத்தவங்க எல்லாம் துவேஷிப்பவர்கள், இப்படிதான் வந்து நம்ம இவரும் பேசுறார், புகழேந்தியும் பேசுறாங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்துத்துவான்றது டெஃபினிஷன் இல்ல, இந்துத்துவா டெஃபினிஷனை நான் உச்ச நீதிமன்றம் சொன்னதை தான் அந்த டெஃபினிஷனை இவர்கள் 3 பேருமே ஒற்றுக்கொள்கிறார்களா, அதிமுக ஒத்துக்கொள்கிறார்களா? இல்ல இவங்களுடைய டெஃபினிஷன் அதிமுகனுடைய டெஃபினிஷன் ஆஃப் இந்துத்துவம் சொல்லிட்டாங்கன்னா அது வந்து இண்டிவிஜுவல் பர்செப்ஷனோட ஒண்டிதான் முடிகிறது. இண்டிவிஜுவல் பர்செப்ஷனை பத்தி நம்ம வந்து அல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் இந்து மதமும் ஒரு வாழ்வியல் முறை, இஸ்லாமிய மார்க்கமும் அதே மாதிரிதான்.
கிறிஸ்துவ மார்க்கமும் அதே மாதிரிதான். எந்த மார்க்கமும் மக்களை துவேசிக்க கூடாது, மக்களை பிரித்தாளக்கூடாது என்பதுதான் அதிமுகவின் கொள்கையாக கடந்த காலத்தில் இருந்திருக்குங்க. தனிப்பட்ட இந்துத்துவாதின்னு சொல்லி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல நீனா பொங்கலூர் மணிகண்டன் தீவிரவாதம் அவருடைய புரிதலை நான் அதோட வச்சுக்கிறேன். புகழேந்தி அவர்களும் கோட்டீஸ்வரன் அவர்களும் அதே தான் சொல்றாங்களா? தீவிரவாதம் சொன்னாரு, அதை நான் வன்மையா கண்டிச்சேன். அந்த வாதத்தை அவர் திருப்பி ரிட்ராக்ட் பண்ணல. அதனால சொல்றேன், இந்துத்துவா என்றால் என்ன டிஃபைன் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் இல்ல இந்துத்துவா என்றால் மதவாதம் சொன்னீங்கன்னா நானும் ஒத்துக்கிறேன் அவங்க இந்துத்துவாதி இல்ல இந்துத்துவா வாழ்வியல் முறையை, இந்த நாட்டினுடைய வாழ்வியல் முறையை கடைபிடிப்பவர்னு சொன்னா இந்துத்துவவாதி தான். திரு ஸ்ரீராம், என்னுடைய கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான். ஜெயலலிதா நான் ஒரு இந்துத்துவவாதின்னு அடையாளப்படுத்திய ஒரு கோட் உங்களால சொல்ல முடியும்? தேவையே இல்ல சார், தேவையே இல்ல. ஏன்னா இது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல வரும்போது, இப்ப ஹரிஹரன் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னா உங்க ப்ரொஃபஷனை வச்சு சொல்றோம். அவர் நான் சுப்ரீம் கோர்ட்டினோட டெஃபினிஷன் எடுத்தேன்னா இந்துத்துவா என்பது வே ஆஃப் லைஃப்னா, அப்போ ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டினுடைய வே ஆஃப் லைஃபை, வாழ்வியல் முறையை கடைபிடிக்கவில்லைன்னு சொல்லுங்க, நானும் வாயை மூடிட்டு போயிடுறேன். ஓகே சார், சுப்ரீம் கோர்ட்டோட டெஃபினிஷன் இருக்கு. புகழேந்தி அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரா? அவர் எங்கேயுமே இழிவா சொல்லல திரு அண்ணாமலை. அவர் ரொம்ப அட்டகாசமா ஒரு ஸ்ரீராம் ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுதான் அப்சர்விங் தட். ரொம்ப என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவ தலைவர்னு சொன்னோம், ஆனா நாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவரை சொல்லலன்னு சொன்னா இந்திய நாடு அப்ப யாரோ சொன்னாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், இந்திய நாடே உற்று நோக்கிய தலைவி, இந்திய நாடே பாராட்டிய தலைவி, இந்திய நாட்டிலே பிரதம மந்திரி யார் என்று நிர்ணயம் செய்தது இந்த தலைவிதான். ஆனா ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. நாளைக்கு முஸ்லீம் சொல்றாங்க முஸ்லீத்துவா, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க கிறிஸ்துவத்துவா, இதனுடைய தலைவர் தான் புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னா இதுக்கு என்ன பதில் சொல்றது? சார் சிறுபான்மையினுடைய இல்ல சார், திரு புகழேந்தி சார் சிறுபான்மையினுடைய காவலராக செல்வி ஜெயலலிதா இருந்தான்னு ஒரு அமைப்பு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க அப்ஜெக்ட் பண்ணுவீங்களா? அவங்கள தங்களுடைய லீடரா பாக்குறாங்கன்னு நீங்க பெருமைப்படலாம், இவங்களும் அவங்களை ஏத்துக்கிறாங்கன்னு பெருமைப்பட வேண்டியதானே? எல்லாருக்குமான தலைவர்ங்கிறதான உங்க வாதம் சார். வடக்கே அண்ணல் அம்பேத்கரும் பிலேவும் போராடிய நேரத்தில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தெற்கே போராடினார்கள். தாழ்ந்து கிடந்த சமுதாயத்தை தட்டி எழுப்ப தந்தை பெரியார் போராடினார். இதுதானே வரலாறு. நான் கேட்ட கேள்வி வேற, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ செல்வி ஜெயலலிதா சிறுபான்மையினருடைய காவலர்னு ஒரு சிறுபான்மை அமைப்பு சொல்றதுன்னு, ஒரு கிறிஸ்துவ அமைப்போ இல்ல ஒரு முஸ்லீம் கட்சி, நீங்க மறுக்க மாட்டீங்கல்ல? அந்த மாதிரி இந்துத்துவாவை ஏத்துக்கிற அண்ணாமலை அவர் இந்துத்துவ தலைவரா இருந்தாருன்னா எல்லாருக்குமான தலைவர்னு நீங்க அவங்களுக்கும் தலைவரா இருந்திருக்காங்க, இவங்களுக்கும் தலைவரா இருந்திருக்காங்க பார்க்கலாமே. சிறுபான்மை என்பது சிறுபான்மை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிறுபான்மை என்பது சிறுபான்மை. சிறிய அளவில் இருக்கின்ற மக்களுக்கு பெயர் சிறுபான்மை. அவர்கள் இரண்டு கண்ணை போட்டவர்கள், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும். யூ cannot compare with இந்து அதிகமா இருக்கிறத போய் நீங்க இல்ல சார், எல்லாருக்குமான தலைவர் தானே அவங்க. சார் இவங்க அடையாளப்படுத்துறாங்க, அவங்க அடையாளப்படுத்துறாங்கன்னு சந்தோஷப்படுத்த வேண்டியதானே? she was a very inclusive leader. இல்ல அம்மா இந்து, நான் இந்து, இங்க அமர்ந்திருக்கின்ற நீங்களும் இந்து. ஓகே, இப்ப மெஜாரிட்டி இந்து, அங்கே பிரச்சனை வராது. மைனாரிட்டி காப்பாற்றுவதுதான் எங்களது கடமைன்னு ஓத்து எடுத்துட்டு கவர்மெண்ட்ல உட்கார்றோம். இல்ல சார், எல்லாருக்கும் ஓத்து எடுக்கிறோம் சார், மைனாரிட்டி மெஜாரிட்டி எடுக்கிறது இல்ல சார். ஓத்து எடுக்க முடியாது சார். தயவு செஞ்சு பண்ணிக்கணும். நீங்க திரும்பி நீங்க எடுத்து பாருங்க. காவேரி இஷ்யூல காவேரி கலாட்டம் நடந்தப்போ மைனாரிட்டியா இருந்த தமிழ் மக்களை 1991 டிசம்பர் 13 துரத்தினப்போ இதே பிரச்சனை தான் வந்தது. அங்க மைனாரிட்டிஸ், இங்க இருக்க தமிழ் மக்கள். 10 seconds திரு TDS, I am wrapping the show. திரு டைம் இல்ல திரு கோட்டீஸ்வரன் 10 seconds, திரு TDS 10 seconds. திரு கோட்டீஸ்வரன் 10 seconds மிக வேண்டாம் ப்ளீஸ், I am very sorry. பத்திரிகையாளர்கள் நீங்க பிடிஐ பாத்தீங்களா, ஏஎன்ஐ பாத்தீங்களான்றாங்க. we are paid for doing that சார். நாங்களாம் இந்த மாதிரி ஒரு விவாதம் வைக்கல. அண்ணாமலை அவர்கள் போற போக்குல எதையோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால தான் இந்த சர்ச்சைகள்லாம் வருது. இந்துத்துவவாதி அப்படின்னா வாக்குகள் கம்மி, இந்து மதம்னா வாக்குகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்குகள் இருக்கும். இந்த கணக்குகள்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற சித்தாந்தத்துல தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னைக்குமே அவங்க தன்னை ஒரு இந்துத்துவவாதியா காட்டிக்கினது இல்ல. சுருக்குமா, you have the last word. சுருக்குமா 10 seconds.
ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். ஜெயலலிதா அம்மாவை புகழ்வது என்பது வேற, அவங்களை புகழ்ந்து அதிமுகவினுடைய வாக்கு வாங்கணுங்கிற அவசியம் இல்ல. திமுகவை கடுமையா எதிர்த்தாலே அதிமுக வாக்கு தன்னை போல வந்துரும். ஆனால் நீங்க ஒண்ணு சொன்னீங்க, ஜெயலலிதா அம்மாவை அடக்கம் பண்ணாங்கன்னு. நீங்க அடக்கம் பண்ணதே தவறு. ஆக்சுவலா அதை மதித்திருந்தால் அவர்களை எரித்திருக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் அரசியல். நம்ம பேச வேண்டியது என்னன்னா, ரிமோட்டை தூக்கி அடிச்ச கமலையை கூட திமுக சேர்த்துக்கு சின்னும் போது நாங்க ஏன் வந்து ஒரு நல்ல தலைவியை சேர்த்து. நன்றி, வணக்கம். மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாருக்கும் இருக்கு. லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி. இந்த தருணத்தில் நிகழ்ச்சியை நிறைவேற்றணும். நன்றி, வணக்கம்.